ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த பொருட்களோட தேன் கலந்து சாப்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தூக்கமின்மையினால் நிறைய பேர் அவதிப்படுவீங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே நைட் டைமில் ஒரு டம்ளர் பாலோட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து அதுக்குரிய சாறு எடுத்துகிட்டு அதோட தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா, எலுமிச்சை சாரோட தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இருமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு சரியாயிடும். அதே மாதிரி மாதுளம் பழச்சாரோட நம்ம தேன் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் புது செல்ஸ் நியூவாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நெல்லிக்காய் சாரோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்சுலின் சுரக்கும். அதுக்கடுத்து ஆரஞ்சு பழத்தோட அந்த சாரோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்ல தூக்கம் வரும். ரோஜா பூ இருக்கு இல்லையா, குல்கந்து, அந்த மாதிரி இதோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு தணியும். நிறைய பேர் பாடி ஹீட்னால தான் அவதிப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த குல்கந்தோட தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். உடல் சூடு கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதுக்கடுத்து தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதோட தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய புண்ணு, வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, இது எல்லாமே உடனே சரியாயிடும். இஞ்சியோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பித்தம் இருந்துச்சு உடம்புல இருந்ததுன்னா அது உடனே சரியாயிடும். கேரட் இருக்குது பார்த்திங்களா, அதோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகை சரியாகும். அதே மாதிரி தேனில் சுண்ணாம்பு கலந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புண்ணோ கட்டிகளோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் தடவி விட்டீங்க அப்படின்னா உடனே அந்த கட்டிகள் உடஞ்சி சரியாயிடும். புண்ணு ஆறிடும் சீக்கிரமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.